ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயமல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அப்பாவோட பர்த்டே. ஸோ அந்த மார்னிங் டு நைட்டில் என்னென்னலாம் நடக்கு, நாங்கள் பர்த்டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நீங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே எழுந்திரிச்சி பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே டிவியை போட்டு விட்டு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் அப்படியே டிவியை போட்டு பார்த்துட்டு பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குன்னு. வீடு இப்படி தான் இருக்குது வீடு. இப்போ வந்து காலையிலே மணி இப்போ எத்தனைன்னு தெரியல ஆக்சுவலி. நான் பார்க்கலாம் அப்போ அந்த டைம் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் வெளியே வந்து டிவி பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ வெளியே வந்து நான் வந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா அதை கேட்டாங்க, இதுதான் அப்படி பார்த்துட்ருந்தேன். ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலைலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் இனிமேல் தான் பிளான் பண்ணும். ஸோ பார்க்கலாம். நான் நல்லா ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா நிறைய பூ பூத்துருந்தது இன்றைக்கி. ரோஸ் கூட 2 பூத்துருந்து அதை காட்டேன்னா, அங்கே ஏதோ வந்து ஒரு மைனா மாதிரி ஒன்று இருந்தது, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன்னா. இதுக்கப்புறம் வந்து அம்மா வெளியே கோலம் போட்டுட்ருந்தாங்க. அந்த கோலம் என்னென்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த கோலம். அப்பா பர்த்டேக்காண்டி இது வந்து சண்டே எடுத்த பிளாக். சண்டே எடுக்க இப்படி கலரில் கோலம் போட்டிருக்காங்க. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அம்மா போட்டுருந்தாங்க. இதை விட அவங்க அம்மா சூப்பராக போடுவாங்களா, இல்லை இது நல்லா இருக்கா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க, ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா உள்ளேயும் கோலம் போட்டுருக்காங்க. தெரு இப்படி தான் இருக்குது. நான் உள்ளே போய் இப்போ மறுபடியும் உள்ளே போய் காட்டுறேன். கதவை போட்டு உள்ளேயும் கோலம் போட்டிருந்தாங்க. சிம்பிளாக தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கு நான் டிட்டு கிளியர் எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு போட்டுடலாம். நான் இப்போ என்ன போட போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கடலை மாவு வீட்டில் காலி ஆயிடுச்சு. அப்புறம் பைத்த மாவு இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தேன், எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளாக நான் கிளிக் பண்ண போகிறேன் ஃபேஸ் மாஸ்க்கு. ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ரே பாட்டில் இதில் பார்த்திங்கன்னா டொமேட்டோவும் பேஸ்ட்டு கோல்கேட் எடுத்துக்கலாம், க்ளோஸ்அப் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டுத்தில் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்ப்ரேயில் தண்ணி தான் இருக்கும். இதை நான் ஃபேஸில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது வந்து 15 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ தண்ணி எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா. இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோவும் அந்த பேஸ்ட்டும் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஃபேஸில் போகணும். இப்போ தண்ணி இப்படி மட்டும் இருந்தால் நிறைய இருக்கக்கூடாது. ஸோ ஒரு இது அளவுக்கு மீடியமாக. இப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து குளிருது. தக்காளி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால ஸோ இதை போட்டு இதை கொஞ்சம் அந்த எப்படி ஷேப்பாக அதுக்கு மேலே இது பண்ணிட்டிங்கன்னா க்ரீமி மாதிரி அது கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபேஸில் இதாகிடும், டேர் ஆகிடும். கொஞ்சம் சந்தோஷம் வச்சுக்கா தான் வாய்ஸ் அப்படி இருக்காத பார்க்காதீங்க. இப்போ நம்ம ஃபேஸு குளிருது, கொஞ்சம் குளிரதான் செய்யுது. நல்லா ரப் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து இப்படி பிடிச்சி டைட் பண்ணால் தான் அந்த தக்காளி இருக்கிற செஞ்சு நம்ம ஃபேஸ்க்கு வரும். நல்லா டைட்டாக பண்ணி இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்பவுமே பண்ணுவேன். இது டெய்லி ரெஸ்டிலேஷன் தான், இது கிடையாது ரெஸ்டிலேஷன். சரி, நல்லா ரப் பண்ணிக்கலாம் இந்த சைடு, ஓகேவா? கண்ணுலாம் மேலே போகுது. உங்களுக்கு எங்கே பிளாக் டாக்ஸ் நிறைய இருக்கோ நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ஃபேன் போட்டு டிவி பார்த்துட்ருந்தேன். பாட்டு தான் பார்த்துட்ருந்தேன். இப்போ நான் குளித்து ரெடியாகி வந்துட்டேன். இதுதான் என்னோடய லுக் அப்பா பர்த்டேக்கு. இந்த நான் போட்டுக்கிற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அம்மா ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா மாடிக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ போயிட்டிங்கன்னா நான் பார்த்து அம்மா வந்து சாப்பாடு செஞ்சுட்டாங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாடிக்கு போனால் அந்த பிளானை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழித்து மாடிக்கு வந்துருக்கு. அது நல்லா காற்று, ஒரு மாதிரி கிளைமேட் இருந்தது, நல்லா காற்றும் அடிச்சிட்டு இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிற்கிற கருவேப்பிலை மரம், அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த சீடு மாதிரி வந்துருந்தது. சீடு இதுனது பழம் மாதிரி வந்துருந்தது. இது என்ன பழம், இதுக்கு பேர் என்ன பழம், இது சாரி இது என்ன பழம்னு சொல்லிட்டு நேம் சொல்லுங்கள். இதுதான் நம்ம இதோட லுக்கு. அழகாக இருந்தது. அது இன்னும் முடியாது, அது அழகாக இருந்தது.
நான் மாடிலேருந்து சரி கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். டான்ஸ் தான் செட் பண்ணேன், பட் அது வரமாட்டேன்ட்டு. ஸோ அதனால் அப்படியே ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் கீழே போய்ட்டு சாமி கும்பிட போயிட்டேன். அப்பா வந்து பிள்ளையார் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. ஸோ 3 கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறது சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் சாமி கும்பிடு சும்மா நார்மலாக கும்பிட்டு போனாங்க. இப்போ நான் வந்து பூவெல்லாம் பறித்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுலாம். செம்பருத்தி வந்து ஹைபிஸ்கஸ் பூ வந்து ரெட்டும் அண்டு ஒயிட்டும் அண்ட் ஒரு ரோஸும் பூத்து இருந்தது. அதனால் அந்த ஒரு ரோஸை எடுத்து சாமிக்கு வச்சுட்டு இப்போ பாருங்கள் சாமிக்கு வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. லைட்லாம் மேலே போட்டுவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் தான் அம்மா வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஸ்பீடு இதில் போட்டிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் அந்த அப்படியே ஸ்பீடாகவே போயிட்டு இருந்தது. நார்மலாக பார்த்தா பெரிய வீடியோவாக எடுத்துருக்கிறதுனால பெருசாக ஆகுது. ஸோ நான் வந்து அது ஸ்மாலாகவே போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்கப் போனோம். அந்த இதில் எடுக்க மறந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து அப்பா பர்த்டேக்காண்டி டெக்கரேஷன் நான் சும்மா தான் பண்ணியிருந்தோம். பின்னால் வந்து ஒயிட் கலர் சால்வ் பண்ணி அதுக்கு நேராக வந்து அங்கே அப்பான்னு சொல்லிட்டு எழுதிட்டு லிப்ஸ்டிக்கில் தான் எழுதினேன். அதுதான் பெரிய டாஸ்க். லிப்ஸ்டிக்கில் எழுதி என்னோடய கையை அப்பா கையை வச்சு இந்த மாதிரி பண்ணி மேலே ஒட்டி நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. அது என்ன அந்த பாட்டு வந்து ஸோ இதில் இது அப்போ யூடியூப்பில் போட்டால் எனக்கு காப்பிரைட் வந்துருச்சு. அதனால் போடல, சாரி. மத்தியானம் சாப்பாடு நல்லா விருந்து மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் ஆகிக்காண்டி எனக்கு ஒரு நாள் நடந்துட்டு அம்மா வந்து துணி எடுக்க போய் சொல்லியிருந்தாங்க. அப்படியே துணி எடுத்துகிட்டு துணியை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கலான் இருக்கேன். பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு. இவ்வளோ துணி கிடக்கு. இந்த துணியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே போய் போகணும். எடுக்கலாம் வரமாட்டுக்கு. ஒரு கையில் தான் நான் தான் ஃபோனை பிடிச்சிட்ருக்கேன். என் கையில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அது வரமாட்டுக்கு. எடுத்தேன் அது நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு அதை அப்புறம் பார்க்குறேன். எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ சோபாவில் போட்டாச்சு. இதை மடிக்கணும். இப்போ மடிக்கலாமே இல்லை அப்புறமா மடிக்கலாமா தூங்கலாமான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நான் தூங்கிட்டேன், செம்மையாக தூங்கி இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. ஆனால் எந்திரிச்சேன். படம் போட்டுட்ருந்தேன். பைரவா படம்னு நினைக்கிறேன். அந்த பைரவா பார்த்துட்டுனா அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே இருந்தேன்.